Hello viewers, இன்னைக்கு நம்ம class 11 chapter 1 sets relations and functionsல exercise number 1.3ல 14th sum தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுவும் 13th sum மாதிரி தான். The distance of an object falling is a function of time t and can be expressed as s of t equal to minus 16 t square. Graph the function and determine if it is 1 to 1. அதாவது இந்த கொஷினில் என்ன கேட்குறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனாக எதை எடுத்துக்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் கீழே விழுது, ஃபால் ஆகுது அப்படின்னா அதோட டிஸ்டன்ஸை டிஸ்டன்ஸ் எடுத்துக்குது தெரியுமா, டைமு, அதை தான் ஃபங்க்ஷனை எடுத்துக்கிறாங்க. அதை அந்த டைமை டி அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. இந்த ஃபங்க்ஷனை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்கன்னா, எஸ் ஆஃப் டி, டிஸ்டன்ஸு எஸ், அதோட டைம் வேல்யூ தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ எஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு மைனஸ் 16 டி ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. இதான் அதோட ஃபங்க்ஷனு. இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம கிராஃப் பண்ணணும், அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம கிராஃபில் மார்க் பண்ணணும். அப்புறம் இந்த ஃபங்க்ஷன் வந்து 1 to 1 இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ கிவன் எழுதிக்கலாம். கிவன் படி எஸ் ஆஃப் டி என்னது மைனஸ் 16 டி ஸ்கொயர் இல்லையா. ஸோ இப்போ நம்ம கிராஃபில் மார்க் பண்ணணும்னா டீக்கும் இந்த ஃபங்க்ஷனுக்கும் என்னென்ன வேல்யூஸ் வருது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இப்போ டி இது எஸ் ஆஃப் டி. இப்போ நான் டீக்கு வந்து 0 அப்படின்னு மார்க் 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே 0 அப்படின்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணால் 16 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரும். ஸோ இப்போ எஸ் ஆஃப் டியோட வேல்யூ என்ன வரும், 0 அப்படின்னு கிடைக்கும். சரி, அப்போ நான் டீக்கு வந்து நான் 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணேன். ஸோ இப்போ 1 போது டி ஸ்கொயர் வந்து அதாவது 1 ஸ்கொயர் 1ன்னு வரும். ஸோ அப்போ மைனஸ் 16 இன்ட்டு 1 மைனஸ் 16 தான். ஸோ இப்போ எஸ் ஆஃப் டி வந்து மைனஸ் 16 அப்படின்னு கிடைக்கிது. சரி, நான் அப்போ 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். டீக்கு வந்து நான் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 ஸ்கொயர் 4 ஆகிடும். 16 4s are 64, அங்கே மைனஸ் இருக்குது. ஸோ இப்போ எஸ் ஆஃப் டி வந்து மைனஸ் 64. இப்போ நம்ம வந்து வேல்யூஸ் கண்டுபிடிச்சாச்சா, இதை நம்ம கிராஃபில் மார்க் பண்ணணும். இப்போது நான் வந்து கிராஃப் வந்து போட்டுக்கிட்டேன். டீயோட வேல்யூஸ் எப்படி இருக்குது, 0 1 2. ஸோ அதனால் நான் எக்ஸோட வேல்யூஸ் வந்து 1 2 3 அப்படி எடுத்துக்கிட்டேன். எஸ் ஆஃப் டி வந்து 0 16 64 இப்படி போகுது. ஸோ இப்போ 16 64லாம் 8 டேபிள்ஸில் வரும். ஸோ நான் ஈஸியாக மார்க் பண்ணுறதுக்காக 64 வரைக்கும் 1லேருந்து 64 வரைக்கும் போட முடியாதனால நான் 8 டைம்ஸாக மாற்றிக்கிட்டேன். 8 16 24 அப்படி எடுத்துக்கிட்டேன். எல்லாம் மைனஸுங்கிறதுனால நான் மேலே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம கீழே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இப்படி கிராஃப் போட்டுக்கிட்டேன். நீங்களும் இப்படியே போட்டுக்கோங்க. இப்போது 0க்கு 0 இல்லையா. ஸோ இப்போ இங்கே மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1க்கு வந்து மைனஸ் 16 இல்லையா, அப்போது இங்கே வரும். நெக்ஸ்ட்டு 2க்கு மைனஸ் 64, அப்போது இங்கே வரும். இப்போது இதை வந்து நான் லைன் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இந்த லைன் தான் எஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு மைனஸ் 16 டி ஸ்கொயர். அவங்க சொன்ன மாதிரி நம்ம கிராஃப் பண்ணிட்டோம். இப்போது அவங்க கேட்குறது இஃப் இட் இஸ் 1 to 1 ஆர் நாட், இது 1 to 1 இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைம் cannot be negative for all t values. டைமோட வேல்யூங்க பாருங்கள், டைம் வந்து நெகட்டிவாகவே இருக்காது இல்லையா. ஸோ அதே மாதிரி டி வேல்யூஸுமே நெகட்டிவில் வரலை. ஸோ அதே மாதிரி it has one image. இந்த எல்லா வேல்யூஸ்க்குமே ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்குது. அதாவது 2க்கு மைனஸ் 64 மட்டும்தான் ஆன்சராக வந்திருக்கு. வேறு எந்த வகையிலையும் 2க்கு இன்னொரு ஆன்சர் வரவே இல்லை. இதுமாதிரி 0க்கு 0 மட்டும்தான் ஆன்சர், 1க்கு மைனஸ் 16 மட்டும்தான் ஆன்சராக வந்திருக்கு. ஸோ அப்போ இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு இமேஜ். therefore s of t is 1 to 1. அதனால் s of t is 1 to 1. That's all. Thank you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.